மாஸ் படத்தோட ஒரு குயிக் ரிவ்யூவை பார்த்துடலாம். கவின் ஆண்ட்ரியா நடித்த ஒரு படம். இந்த படத்தை வந்து விக்கர்ணன் அசோக் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறனுடைய உதவியாளர் சொக்கலிங்கமும் ஆண்ட்ரியாவும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எந்த ஒரு பர்பஸ்க்கு எடுத்தாங்க அப்படின்னே புரியல. ஏன்னா ஒரு நல்ல கதை, அதாவது வந்து முழுக்க முழுக்க கெட்டவர்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஆடுபுலி ஆட்டம், அதில் வந்து மிடில் கிளாஸ் எப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. அதை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணுறப்ப ஏன் இவ்வளோ ஒரு குழப்பம்னு தெரியல. பட் நல்ல நடிகர்கள், அதே போல் நல்ல டெக்னீஷியன்ஸ் இருந்துமே வந்து எல்லாமே சொதப்பல். அதாவது படத்தோட எடிட்டிங் பெரிய சொதப்பல். எந்த காட்சி எங்கே வரணும், எப்போ முன்னாடி வரணும், எது பின்னாடி வரணுங்கிற ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. அடுத்து கேமரா என்ன டோனில் இருக்குன்னு கேமராமேனுக்கே தெரியல. அதுக்கப்புறம் மியூசிக். ஸோ பல நேரத்தில் டைலாக் பேசிக்கிட்டே இருக்கப்போ மியூசிக் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க நெல்சன் பேசுகிறாரு, கவினும் பேசுகிறாரு. ரெண்டும் வந்து அப்படியே கிளாஷு. ஸோ எதுவுமே முழுசாக இல்லை. சவுண்ட் மிக்சிங் அதுக்கு மேலே. இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு நல்ல படத்தை டெக்னிக்கலாக ஏன் இப்படி வீக் ஆக்குனாங்கன்னு தெரியல. ஸோ முழு ரிவ்யூவை நம்மளோட வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். நன்றி.